அன்பானவர்களுக்கு வணக்கம். அஹ் நம்ம பாரதத்தோட பேரரசரா மரியாதைக்குரிய நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி தான் வந்து திருப்பியும் முடிசூட்டி கொள்வாரு அப்படின்னுட்டு எக்ஸிட் போல், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, அதில் வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் எடுத்தாங்க இல்லையா, இந்த சிஎன்என், டைம்ஸ் நவ், இந்தியா டுடே, அப்புறம் ஜன் கி பாத், இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் வந்து எல்லாருமே நரேந்திர மோடிக்கு வந்து பிஜேபிக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 300 இடங்களுக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் 400 இடங்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து 300 இடங்கள் சொல்லியிருக்காங்க. ஆட்சி அமைக்க தேவையான 272 இடத்துக்கு மேலேயே வந்து இவங்களுக்கு கிடைக்குது. சரி, அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற மரியாதைக்குரிய முதல்வர் பேர்லாம் சொல்ல முடியாது, பேர் சொல்கிற அளவுக்குலாம் தகுதி இல்லை. அதனால் அவர் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வந்து தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து இந்த டைம்ஸ் நவ், இந்தியா டுடே, ஜானக்கியா, சிஎன்என், டைம் இது சிஎன்என், டிவி9 எல்லாருமே வந்து 30 இடங்களுக்கு மேலே டிஎம்கேக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இது 30 இடங்களுக்கு மேலேயா? கரண்ட்டு பில்லு விலையேற்றிட்டாங்க, பால் விலையேற்றிட்டாங்க, எல்லாத்தையும் விலையேற்றிட்டாங்க, சரக்கு விலை கூட டபுள் மடங்கு ஆக்கிட்டதா சொல்லிக்கினாங்க. எனக்கு தெரியல, அவங்க பேசிக்கினாங்க. எப்படி இது நடந்ததுன்னு எனக்கு ஒரே ஆச்சரியம். சரி, அது இருக்கட்டும். அப்புறம் வந்து நம்ம பேரரசர் வந்து கன்னியாகுமரிக்கு வந்து 45 மணி நேரம் 2 நாள் விவேகானந்தர் பாறையில் வந்து தியானம் பண்ணியிருக்காரு. பாடி நமக்கெல்லாம் 1/2 மணி நேரமே தாங்க முடியல, 2 நாள் எப்படி அப்படின்னு அது வேற எனக்கு ஒரே ஆச்சரியம். உண்மையிலேயே ஒரு ஒரு வியக்கத்தக்க மனிதரே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா 2 நாள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், நினச்சி பார்க்குறது பயமா இருக்கு. அப்படிலாம் இருந்து தியானத்தை நிறைவு பண்ணிட்டு அப்புறம் திருவள்ளுவர் 133 அடி திருவள்ளுவர் சிலைக்கு போயிட்டு திருவள்ளுவர் காலில் வந்து ரோஜா மாலையை போட்டுட்டு விழுந்து வணங்கிட்டு போயிருக்காரு நம்ம பாரத பிரதமர். திரும்பி உண்மையிலேயே பாரத பிரதமர் ஒரு அதிசய மனிதர் தான். ஏன்னா இந்த நம்ம மொத்த இந்தியாவோட ஹிஸ்ட்ரியே வந்து பிஃபோர் மோடி, ஆஃப்டர் மோடி அப்படின்னு பிரிக்கலாம். ஆமாம், பிஃபோர் மோடி வராதுக்கு முன்னாடி நாடு எப்படி இருந்தது அப்படின்னா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஏன்னா அப்போவே நான் நாட்டு நடப்புலாம் நிறைய இது பண்ணுவேன், அப்சர்வ் பண்ணுவேன். என்ன அப்படின்னா எங்கே பார்த்தாலும் குண்டு வெடிக்கும், அங்கே குண்டு வெடிக்கும். குண்டு வெடிச்சு இதுனா அதுன்னு அது விடுங்க, எங்கே பார்த்தாலும் ட்ரெயின் ஸ்ட்ரைக் நடக்கும். ஒரு ஊர் இப்போ மும்பைலேருந்து மெட்ராஸுக்கு வந்து நிற்பான், வழியில் ஹைதராபாத்தில் ட்ரெயின் நின்றுணும், ஸ்ட்ரைக்கு நின்றுவானுங்க. இந்த மாதிரிலாம் ஜனங்க படாத பாடுபட்டாங்க. சீனாக்காரன் அமங்கலம் பண்ணுவான், பாகிஸ்தான்காரனுங்க உள்ளே வந்து நம்ம வெற்றிக்காரங்க தலையை வெட்டிட்டு போனதெல்லாம் இருக்குது. அப்புறம் தீவிரவாதிங்க மும்பை தாஜ் ஹோட்டலில் வந்து தாக்குதல் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பிஃபோர் மோடி நடந்துருக்குது. ஆஃப்டர் மோடி என்னன்னா, எங்கேயாவது குண்டு வெடிச்சிருக்கா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது குண்டு வெடித்து இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரெயின் ஸ்ட்ரைக்கு எங்கன்னா நடந்துருக்குதா? அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் சொல்லலாம். பாகிஸ்தானுக்காரன் அமைதியாயிட்டான், சீனாக்காரன் வாழை அடக்கிக்கணும், ஸ்ரீலங்காக்காரன் எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து மீன் பிடிக்க போகிறவங்கள சுட்டணும் தான், அதுவும் அவனும் அடங்கிட்டான். இப்போ இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பு தர ஒரு அரணாக இருக்கிற ஒரு அரசர்வை தான் வந்து திருப்பி அரியணை ஏறணும், திருப்பி கிரீடம் சூட்டிக்கணும் அப்படின்றது அனைத்து மக்களோட எதிர்பார்ப்பு அப்படின்றது இந்த கருத்து கணிப்பில் தெளிவாக தெரியுது. எதுவாக இருந்தாலும் 4ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக இதோட முடிவுகள் அமையும்.
இந்த கருத்து கணிப்புகள் உண்மையாகவே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும், அப்படியே ஆகட்டும். நன்றி. நீங்களும் உங்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.